சற்று முன் நயினார் நாகேந்திரன் நீக்கம், பாஜக மாநில தலைமை மாற்றம், அண்ணாமலை ரீஎன்ட்ரி, பாஜகவில் உச்சக்கட்ட அவசர ஆலோசனை. அதாவது திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தவர்தான் அண்ணாமலை. டிஎம்கே ஃபைல்ஸ், செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு, திமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்துவது என டெல்லி கொடுத்த வேலையை கணக்கச்சிதமாக செய்தவர்தான் அண்ணாமலை. திமுக வெறுப்பை தாவேக கையில் எடுப்பதற்கு முன்பே அதற்கான அடித்தளத்தை ஆழமாக போட்டவர் அண்ணாமலை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு வகையில் திமுக ஆட்சி கவிழ அண்ணாமலையும் ஒரு மிக முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அண்ணாமலையை சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடனான கூட்டணிக்காக தலைமை பதவியிலிருந்து தூக்கி அதிமுகவுடன் இணக்கமாக இருந்த நயினார் நாகேந்திரனை தலைவராக்கியது டெல்லி மேலிடம். அண்ணாமலையோ தலைமை பதவி போனால் என்ன, அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று காத்திருந்த நிலையில் டெல்லி தலைமை கல்தா கொடுக்க தற்போது பாஜகவிலிருந்து விலகி புதிய அரசியல் இயக்கத்தை உருவாக்கியுள்ளார் அண்ணாமலை. பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் ஆசியுடன் புதிய இயக்கத்தை தொடங்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அண்ணாமலையின் இந்த முடிவால் பாஜகவிற்கு மிகப்பெரிய அடி விழுந்துள்ளது. அதாவது பாஜகவில் அவருக்கென்று ஆதரவாளர்கள், குறிப்பாக இளைஞர்கள் அண்ணாமலைக்கு பெரும் ஆதரவு தெரிவித்து வந்தார். அவர்கள் அனைவரும் அண்ணாமலையின் புதிய அரசியல் இயக்கத்தில் இணைந்துள்ளனர். கொத்து கொத்தாக பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலையுடன் அவர்கள் சேர்ந்து கொண்டிருப்பதால் பாஜகவில் நயினார் நாகேந்திரனின் தலைமை பதவி கேள்விக்குறியாகியுள்ளது. அண்ணாமலையுடன் பாஜகவினர் இணைவதை தடுப்பதற்காக பாஜகவிலிருந்து விலகிய அண்ணாமலைக்கு எப்படி பாஜக தலைவர்களின் ஆசி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே பாஜகவினர் யாரும் அவருடைய இயக்கத்தில் சேர வேண்டாம். பாஜகவில் இருப்பவர்கள் மட்டுமே பாஜக தொண்டர்களாக கருதப்படுவார்கள். அண்ணாமலையின் புதிய இயக்கத்தில் சேர்ந்தவர்கள் திரும்ப பாஜகவிற்கு வந்தால் அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவதன் நடவடிக்கையும் இருக்காது. இயக்கத்தில் சேர்ந்து கொண்ட யாரும் பாஜகவில் இருக்கவும் முடியாது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். ஆனால் நயினார் நாகேந்திரன் பேச்சை யாரும் கேட்பதாக தெரியவில்லை. குறிப்பாக பாஜகவை சேர்ந்த இளைஞர்கள், ரஜினி ரசிகர்கள் என அனைவரும் அண்ணாமலையின் இயக்கத்தில் தொடர்ந்து இணைந்து வருகிறார்கள். இதனால் நயினார் பதவிக்கே ஆபத்து ஏற்படும் என்ற சூழல் உருவாகி உள்ளது. கூட்டணியை விட கட்சியை பலமாக வைத்திருப்பதே முக்கியம் என்று நினைக்கும் டெல்லி மேலிடம் அதிமுகவிலிருந்து வந்த நயினாரை தலைமை பதவியிலிருந்து தூக்கி அண்ணாமலையை போன்று ஒரு இளம் தலைவரை தமிழக பாஜகவின் தலைவராக நியமிக்க முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. நைசாக நயினாரை கலட்டிவிட நினைக்கும் பாஜக அடுத்தது யாரை மாநில தலைவராக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் எகிரி உள்ளது. மேலும் தமிழக அரசியல் களம் தற்போது வரலாறு காணாத அதிரடி திருப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திடீரென அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொண்டார். அங்கு சுமார் 20 நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று பல முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அவர் தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்த முக்கிய திட்டங்களை அங்கேயே வகுத்ததாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு துபாய் வழியாக பெங்களூர் வந்தடைந்த அண்ணாமலை அங்கு பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் அவர்களை நேரில் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போதுதான் தமிழக அரசியலேயே உழுக்கக்கூடிய அந்த அதிரடி திட்டம் முதலாக விவாதிக்கப்பட்டுள்ளது. PL சந்தோஷ் உடனான சந்திப்பின் போது அண்ணாமலை தனக்குள்ளே இருக்கும் ஒரு ரகசிய திட்டத்தை பொறுமையாக கேட்கும்படி கூறியுள்ளார். நான் பாஜகவிலிருந்து விலகுகிறேன். தமிழகத்தில் ஒரு புதிய தனி இயக்கத்தை தொடங்கப் போகிறேன். தயவு செய்து என்னை மீண்டும் பாஜகவிலே நீடிக்கும்படி யாரும் வற்புறுத்த வேண்டாம் என்று மிகவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த PL சந்தோஷ் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு மீண்டும் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் பதவியை நான் வாங்கித் தருகிறேன். தற்போது இருக்கும் நயினார் நாகேந்திரனை மாற்றிவிட்டு நீங்களே தலைவராகுங்கள் என்று கூறி அண்ணாமலையை சமாதானப்படுத்த முயன்றுள்ளார் PL சந்தோஷ். ஆனால் அண்ணாமலை தனக்கு மீண்டும் மாநில தலைவராகும் எண்ணம் துளியும் இல்லை என்பதை தீர்க்கமாக கூறி மறுத்துவிட்டார். விடாத PL சந்தோஷ், சரி, உங்களுக்கு மத்திய அரசில் கேபினெட் அந்தஸ்துடன் கூடிய அமைச்சர் பதவியை வாங்கி தருகிறேன் என்று டெல்லிக்கு வாருங்கள் அடுத்த கட்ட தூண்டிலை போட்டுள்ளார். அதற்கும் அண்ணாமலை, என கேபினெட் அமைச்சர் பதவியும் வேண்டாம், மாநில தலைவர் பதவியும் வேண்டாம், என்னை விட்டுவிடுங்கள் என்று மறுத்துள்ளார். இவ்வளவு பெரிய பதவிகளை சாதாரணமாக மறுக்கும் அண்ணாமலை பார்த்து வியந்த PL சந்தோஷ், இவ்வளவு பொறுமையாக பேசும் நீங்கள் ஏன் இந்த விஷயத்தில் மட்டும் இவ்வளவு அவசரப்படுகிறீர்கள் என்று காரணத்தை கேட்டுள்ளார். அதற்கு அண்ணாமலை, என்னை மாநில தலைவராக கேபினெட் அமைச்சராகவும் ஆக்குவீர்கள். ஆனால் இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், VCK, IJK போன்ற கட்சிகள் விலகி பாஜகவும் திமுகவும்
கூட்டணி வைக்கும் சூழல் உருவானால் என்ன நடக்கும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நான் தான் கடந்த காலங்களில் ஆளுநர் மாளிகைக்கு ட்ரங்க் பெட்டியாக சென்று திமுகவிற்கு எதிராக பல்வேறு ஊழல் புகார்களை கொடுத்துள்ளேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக நான் கொடுத்த புகார் பெட்டிகளை திரும்ப பெற்றுக்கொண்டு என்னை வீட்டிற்கு போக சொல்வீர்கள். அதை நானும் கேட்க வேண்டிய நிலை வரும். இதுதான் ஏற்கனவே அதிமுக விவகாரத்திலும் நடந்தது என்று தனது குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார். அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளுமே இல்லாமல் பாஜகவை தமிழகத்தில் வேறொரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லப் போவதாக கூறிய போது டெல்லி தலைமை அதற்கு சம்மதித்ததாகவும் அதற்கு அனுமதியோடு அதிமுகவை அடித்து வெளியில் தள்ளியதாகவும் அண்ணாமலை சுட்டிக்காட்டி பேசியுள்ளார். ஆனால் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் டெல்லி தலைமை மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததால் தனக்கு கட்சியில் எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லாமல் போனதாக அவர் வருத்தப்பட்டுள்ளார். அந்த தேர்தலில் தனக்கு பிரச்சாரம் செய்யவே தயக்கமாக இருந்ததாகவும் தன்னை யாரும் அழைக்காதால் அலையா விருந்தாளியாகவே பல மேடைகளுக்கு சென்று அவமானங்களை சந்திக்க நேரிட்டதாகவும் இனி உங்களது கூட்டணி அரசியலில் நான் இருக்கப் போவதில்லை என்றும் தன்னுடைய பாதை தனி இயக்கம் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். பெங்களூரில் PL சந்தோஷிடம் பேசிய அதே நிலைப்பாட்டை தான் அண்ணாமலை டெல்லியிலும் தொடர்ந்து வருகிறார். கட்சியின் மாநில பொறுப்பாளர் நிதின் நபீனும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்த பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்தும் பேசியுள்ளார். டெல்லி தலைமை அவரை பிரதமரை சந்தித்து பேசிவிட்டு செல்லுமாறும் அறிவுறுத்திய போதிலும் PL சந்தோஷிடம் சொன்ன அதே வார்த்தைகளில் அண்ணாமலை இப்போதும் உறுதியாக இருக்கிறாராம். எந்த ஒரு பதவியை காட்டியும் இந்த முறை தன்னை சமாதானப்படுத்த முடியாது என்றும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்தித்து தன்னுடைய இறுதி விருப்பத்தை தெரிவித்துவிட்டு தன்னுடைய புதிய தனி அரசியல் பயணத்தை தொடங்கிவிட்டார். இனிமேல்தான் தமிழக அரசியல் ஒரு உண்மையான எழுச்சியான தலைவரை பார்க்கப் போகிறது என்று கூறினார். அது மட்டுமில்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் முதலமைச்சர் வேட்பாளர் என்று எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லை. தேர்தல் முடிந்து ஒரு மாதத்திற்குள்ளாகவே அவர் பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்து புதிய கட்சியை தொடங்கி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக அவர் கொங்கு மண்டலத்தில் உள்ள திமுக அதிமுகவின் புறக்கணிக்கப்பட்ட சீனியர்களை தங்கள் பக்கம் இணைப்பதற்கு அண்ணாமலை வலைவீசி வருகிறாராம். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் அதிமுக மற்றும் திமுகவில் புறக்கணிக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட நிர்வாகிகளின் பட்டியலை எடுத்து வருகிறார். இதற்கான ஒரு அணியை உருவாக்கியுள்ளார். அவர்கள் மாற்றுக் கட்சிகளின் பட்டியலை எடுத்து வருகிறார்கள். அவர்கள் எப்போது கட்சியில் இணைந்தார்கள், என்ன பதவி கொடுத்தனர், எந்த பதவியெல்லாம் மறுத்தார்கள் என்கின்ற விவரங்களுடன் நேரடியாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் பேசி வருகிறார்கள். நீங்கள் ஓகே சொன்னால் அண்ணாமலையே நேரடியாக பேசுவார், முக்கிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். தாவேகாவில் அதிகளவு மாற்றுக் கட்சியினர் இணைந்து வருவதால் வேறு வழியில்லாத சிலர் அண்ணாமலையுடன் இணையும் முடிவில் இருக்கிறார்களாம். இதேபோல பாஜகவில் களப்பணியில் சிறப்பாக செயல்படும் இளைஞர்கள் நிர்வாகிகளையும் குறிவைத்து தங்கள் கட்சிக்குள் இழுக்க அண்ணாமலை வலைவீசி வருகிறாராம். மேலும் அண்ணாமலையின் இந்த திட்டவட்ட முடிவால் குழப்பத்தில் இருந்த பாஜக தலைமை மீண்டும் பாஜக மாநில தலைமை மாற்றம் செய்யப்பட வேண்டும், நயினார் நாகேந்திரனை நீக்கம் செய்துவிட்டு இளைய தலைமுறை தலைவராக தமிழக பாஜக தலைவரை நியமிக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனையில் மோடி ஈடுபட உள்ளாராம். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, நயினார் நாகேந்திரன் நீக்கம் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.